பாவத்தின் நிமித்தமாக ஆண்டவரிடத்திலே பக்கத்திலே வர முடியாதவர்களாய் இருந்தோம். हम परमेश्वर के शत्रु ही पुराने टाइम में परमेश्वर के शत्रु थे. हम परमेश्वर के पास जा भी नहीं सकते थे. நமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் கடவுளுக்கும் நமக்கு இடையிலே பிரிவினை இருந்தது. हमारे और परमेश्वर के बीच में पहले बहुत ज्यादा गैप था, एक अंतर बहुत था. அவருடைய பார்வையில் நாம் அவருக்கு சத்துருக்களாய் இருந்தோம். परमेश्वर की नजर के सामने हम भी उसके शत्रु ही थे. அப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்தினார். इस चलते समय में प्रभु यीशु मसीह हमारे बीच में आकर के हमारे और प्रभु यीशु मसीह के बीच में और परमेश्वर के बीच में हमारे बीच में उनका समाधान करवाया. அது இரண்டாவது வசனத்தில் படிக்கிறோம், அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி வாசிக்கிறோம். वचन 2 में पढ़ते हैं, जिसके द्वारा विश्वास के कारण हम अनुग्रह तक जिसमें हम बने हैं, हमारी पहुंच भी हुई है. परमेश्वर की महिमा की आशा पर घमंड करें. யாரெல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் வைத்து நம்பிக்கை வைத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய பாவங்களுக்காக தான் சிலுவையிலே பலியானார் என்று விசுவாசிக்கிறார்களோ அவர் எல்லாருக்கும் கூட பிதாவோடு கூட ஒப்புரவக்கூடிய அந்த ஸ்லாக்கியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்திருக்கிறார். जो भी विश्वास करके अपना विश्वास प्रभु यीशु मसीह में लगाते हैं, वो पाप से मुक्त होकर के स्वर्ग में परमेश्वर से मिलने के लिए परमेश्वर हमारा उनसे मेल मिलाप होगा, ये हमारा को विश्वास हो. நம்முடைய சொந்த நற்கிரியினாலேயோ புண்ணியங்களை செய்வதனாலோ தான தர்மத்தினாலேயோ நாம் கடவுளோடு கூட சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை ஒருபோதும் பெற்றுக்கொள்ள முடியாது. हम अपने हाथ से पैसा दान करने से, अन्न दान करने से हम कभी भी परमेश्वर से नहीं मिल सकते हैं. அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையின் மூலமாக அவரை நம்பி நாம் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்வதன் மூலமாக நாம் பிதாவாகிய தேவனிடத்திலே சேரக்கூடிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். हम अपने शरीर के अंदर पूरा विश्वास करके, आत्मा से विश्वास करके जब प्रभु का हम ग्रहण करेंगे तभी हम परमेश्वर से अपनी बातें रख सकते हैं. மூன்றாவது வசனம் நான்காவது வசனத்திலே உபத்திரவம் பொறுமையை கொண்டு வருகிறது, பொறுமை பரீட்சையை கொண்டு வருகிறது, பரீட்சை நம்பிக்கையை உண்டாக்குறது என்று அறிந்து நாங்கள் உபத்திரங்களையே சந்தோஷப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். रोमर 5 में तीसरा चौथा वचन जब पढ़ते हैं, केवल यही नहीं है कि हमारे सब कलेशों का में भी घमंड करें, यह जानकर कि कलेश से धीरज उत्पन्न होता है और धीरज से खरा होता है और खरे से निकलने वाली आशा उत्पन्न होती है. அவை நமக்கு வரும் உபத்திரங்கள், பாடுகள், கஷ்டங்கள், சோதனைகளை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவைகள் தேவனிடத்திலே சேர்க்கிறதுக்காக, தேவனிடத்தில் கொண்டு போவதற்காக அவைகள் கருவியிலாக இருக்கின்றன. हमारे जीवन के अंदर जो दुख तकलीफ जो आती है उसके बारे में हमारे को सोचने की जरूरत नहीं है. वो हमारे को एक हमारे अंदर में जो पाप है उसको सफाई करने के लिए, वो एक हमारे को शुद्ध करने का एक परमेश्वर का विचार है. इसके बारे में हम परमेश्वर के ऊपर छोड़ दें. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட சிலுவையிலே பல விதமான கஷ்டங்கள், பாடுகள் எல்லாத்தையும் பொறுமையாய் சகித்து பிதாவினோடு கூட பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி பிதாவோடு கூட நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். परमेश्वर यीशु मसीह ने भी इस भूमि पे आकर के इंसान के रूप में बहुत दुख और कष्ट सहे हैं और इधर से अपना प्राण छोड़ने के बाद में प्रभु परमेश्वर के पास में बैठ के हमारे बारे में जो विचार उनको सुनाते हैं. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட தனக்கு வந்த பாடுகள், உபத்திரங்கள், கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகளை கண்டு பயந்து ஓடவில்லை. परमेश्वर यीशु मसीह के ऊपर जितने दुख तकलीफ आए उनको छोड़कर परमेश्वर कभी भी भागे नहीं. தன்னை முழுவதுமாக இப்படிப்பட்ட பாடுகள், உபத்திரங்களுக்கு ஒப்பு கொடுத்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்றி அதன் மூலமாக பிதாவோடு கூட நல்ல ஐக்கியத்தை அவர் ஏற்படுத்தினார். परमेश्वर ने जो उनको वचन जो जिस बात के लिए भूमि पर भेजा था उसको पूरा करने के लिए अपने आप को दुख तकलीफ को सहन करके परमेश्वर की बात को पूरा करने के लिए यीशु मसीह भूमि पे उस बात को बिना डरे उस बात पे टिके रहे. அவர் பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினதினாலே மரணத்தை ஜெயித்து அவர் அடக்கணப்பட்டு மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். परमेश्वर की बात को एक सच साबित करने के लिए मरने के बाद तीसरे दिन जीवित हो उठा प्रभु यीशु मसीह. இங்கே 6வது வசனத்துல படிக்கிறோம்,
रोमर 5 के 6 वचन में पढ़ते हैं, 6வது வசனத்துல அவர் அக்கிரமக்காரருக்காக கிறிஸ்து மரித்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். क्योंकि जब हम निर्बल थे तो मसीह ठीक समय के लिए भक्तिनों के लिए मरा. அவை யார் அக்கிரமக்காரர் என்று பார்க்கும்போது ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலே அவருடைய பார்வையிலே நாம் அக்கிரமக்காரனாக தாண்டி இருக்கிறோம். अधर्मी कौन है? जो परमेश्वर को यीशु मसीह को ग्रहण नहीं करता वही अधर्मी है. அவருடைய சித்தம் செய்யாமல் நம்முடைய இஷ்டப்படிலாம் தங்களுடைய இஷ்டப்படி யார் யார் நடக்கிறாங்களோ எல்லாரும் அக்கிரமக்காரர்கள் தான். जो प्रभु की इच्छा के अनुसार नहीं चलते, जो हमारी इच्छा हम अपनी इच्छा के अनुसार चलते हैं, तो वो हम एक अधर्मी ही ठहरते हैं. அப்படிப்பட்ட அக்கிரமக்காரருக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே மரித்து நம்மை பிதாவாகிய தேவனோடு கூட ஒப்புரவாக்கினார். इसी हम जो पाप करते हैं, इसी पाप के लिए हमारे लिए प्रभु यीशु मसीह ने खुद को ही बलिदान कर दिया. எபேசியர் 1வது அதிகாரத்துல 7வது வசனம் பாருங்க. எபேசியர் 1:7. इफिसियो चैप्टर 1 verse 7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே அவே நமக்கு அந்த redemption is available in Jesus Christ. இரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாக மீட்பு இயேசு கிறிஸ்துக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. हमको उसमें उसके लहू के द्वारा छुटकारा मिला, अर्थात अपराधों का क्षमा उसके अनुग्रह के धन के अनुसार मिला. ஆக பாவத்திலிருந்து பாவ மன்னிப்பு, பாவத்திலிருந்து விடுதலை, பாவத்தினுடைய சம்பளமாகிய நரகத்திலிருந்து விடுதலை இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் தான் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துக்குள் தான் இருக்குது, வேற எங்கேயும் கிடையாது. हमारे को पाप से छुटकारा वो प्रभु यीशु मसीह के रक्त जो ब्लड के द्वारा, खून के द्वारा ही हमको मिला है. மனிதர்கள் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும் பலியெல்லாம் கொண்டாந்து செலுத்தினாலும் ஒழுங்காக கோயிலுக்கு ஆலயத்துக்கு போனாலும் கூட அவனுக்கு பாவத்திலிருந்து விடுதலை இல்லை. कोई भी इंसान अपने पैसों से दान करके या किसी पशु पक्षी का बलि करके जो मान लो अपने पापों को छुटकारा पाने के लिए करता है, उसको पाप का छुटकारा कभी नहीं मिलता. அதனால்தான் நம்ம உண்டாக்கின தேவன், நம்ம உண்டாக்கின கடவுள் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி நம்முடைய பாவத்தை போக்குறதுக்கு அவரே சிலுவிலே பலியாக்கினார். परमेश्वर के द्वारा भेजा हुआ अपना पुत्र यीशु मसीह हमारे पापों के लिए खुद को ही बलिदान देना पड़ा. நாம் அடைய வேண்டிய பாவத்துக்குரிய தண்டனையை அன்றைய இயேசு கிறிஸ்து தன்மையில் ஏற்றுக்கொண்டார். हमने जो पाप किए, हमारे पापों के लिए प्रभु यीशु मसीह ने खुद को अपने ऊपर लेके खुद को ही बलिदान कर दिया. நமக்காக அவர் ஏன் தண்டனையை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? हमारे लिए, हमारे पापों के लिए वो क्यों दंड सहन करे? நம்மை வைத்த அன்பினாலே அவர் அப்படி செய்தார். हमारे ऊपर जो रखे प्रेम के लिए उसने सारे दुख सहन किए. நாம் பாவத்தோடு மரித்தால் எங்கே போவோம் என்று நமக்கு தெரியவில்லை. हम पाप के सारे जब मरेंगे तो हम कहाँ जाएंगे हमको मालूम नहीं. ஆனால் நாம் பாவத்தோடு மரித்தால் நரகத்துக்கு போவோம் என்று நம்ம உண்டாக்கின தேவனுக்கு தெரியும். हम पाप के सारे अगर हम मरेंगे तो हम नरक में जाएंगे, ये हमारे प्रभु यीशु मसीह को मालूम है. ஆகவே நாம் பாவத்தோடு மரித்து நரகத்துக்கு போவதை அவர் விரும்பவில்லை. நம்மை நேசித்தபடியினாலே நம்மை தேடி வந்தார். हम पाप के सारे मर के नरक में जाएं तो परमेश्वर यीशु मसीह ने की इच्छा नहीं थी कि हम नरक में जाएं, इसीलिए हमको हमसे प्रेम करके हमको इससे छुड़ाया. கடவுள் அன்பாயிருக்கிறார் சரி எல்லாருமே ஒத்துக்கொள்கிறார்கள். परमेश्वर प्रेम से है, सब लोग इस बात को जानते हैं. ஆனால் அவர் அன்பாயிருக்கிறார் நமக்கு எப்படி தெரியும்? वो हमसे प्रेम करता है, हम कैसे जाने? அவர் சிலுவையிலே நமக்காக பலியானதினாலே நம்முடைய பாவத்தை போக்குவதற்காக தனியே பலியாக கொடுத்ததினாலே தம்முடைய அன்பை வெளிப்படுத்தினார். वो हमारे पापों के लिए हमारे से जो प्रेम किया, वो खुद को ही क्रॉस के ऊपर बलिदान दे दिया. वो हमसे कितना प्रेम किया यही उस बात को दर्शाता है. அதுதான் 8வது வசனத்தில் படிக்கிறோம். ரோமர் 5:8. रोमर 5वें अध्याय 8वां वचन पढ़ेंगे. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். परंतु परमेश्वर हमको अपने प्रेम की भलाई इस रीति से प्रकट करता है कि हम पापी ही थे, तभी मसीह हमारे लिए मरा.
நாம் தேவனுடைய பார்வையில் நல்லவர்களாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை, நாம் பாவிலா இருக்கும்போது அவர் மரித்தார். हम अच्छे इंसान थे इसीलिए अब उनके द्वारा अच्छे इंसान बने तो वो नहीं मिला, हम जब पापी थे वो हमारे लिए खुद को बलिदान किया. அதுதான் இந்த பந்தி கூட காட்டுகிறது. उसी के बारे में ये परमेश्वर के द्वारा रखी हुई बंदी आपको दिखाती है. இங்கே அப்பம் ரசமும் வைக்கப்பட்டிருக்கிறது. इसमें प्रभु के द्वारा दी हुई रोटी और वो जो उसका लहू को दिखाने वाला एक उसका प्रसाद रखा है. அந்த அப்பமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்துக்கு அடையாளமாக இருக்குது. जो इसमें रोटी रखी है वो परमेश्वर के शरीर को दिखाती है. அந்த திராட்சை ரசமானது அவர் சிந்தின சிலுவிலே சிந்தின ரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. जो अंगूर का रस है वो प्रभु यीशु मसीह के खून को दर्शाता है. அவை என்னை நினைப்போர்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். प्रभु यीशु मसीह ने बोला कि मेरे बारे में सोचो और इसको आप ग्रहण करो. எப்படி அவரை நினைவு கூறுவோம்? कैसे हम उनके बारे में सोचेंगे? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரம் எனக்காக நொறுக்கப்பட்டது, சிலுவிலே அடிக்கப்பட்டது, அவருடைய இரத்தத்தை என்மேல் வைத்த அன்பினாலே அவருடைய இரத்தத்தை சிலுவிலே சிந்தினாரே என்று உணர்ந்து அறிந்து உணர்ந்து நாம் முழுதுமா நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு அதில் பங்கு பெற வேண்டும். हम प्रभु यीशु मसीह के बारे में सोच करके हमारे पापों के लिए प्रभु यीशु मसीह ने अपने शरीर को बलिदान कर दिया, अपने लहू को हमारे लिए बहाया, ये हम महसूस करके ही दी हुई रोटी को और अंगूर के रस को हम ग्रहण करें. ஆக இந்த பந்தியிலே நாம் பாத்திரவனாக தகுதியுள்ள பங்கு பெற வேண்டும் சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். हम पाप को पूरे पाप से मुक्त होकर परमेश्वर के अंदर पूरा विश्वास करके ही हम पापों के द्वारा छुटकारा पाकर विश्वास के द्वारा ही हम इस रोटी को अंगूर के रस को ग्रहण करें. நம்முடைய பாவங்களுக்காக நாம் உண்மையாகவே வருத்தப்பட்டு மனஸ்தாபப்பட்டு பாவங்கள்லாம் ஆண்டவரிடத்தில் அறிக்கை செய்து அவைகளை விட்டு அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்களாக இதில் பங்கு பெற வேண்டும் சொல்லி விரும்புகிறார். प्रभु यीशु मसीह में विश्वास करके सब पापों को हम छुटकारा पा करके प्रभु हमको जीवन में हमारे साथ में रहेंगे, इसी विश्वास के साथ हम इसके अंदर अपना हिस्सा लगाएं. அவரை மனப்பூர்வமாக இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இதில் பங்கு பெற முடியாது. पूरे मन से अब प्रभु यीशु मसीह को हमने ग्रहण नहीं किया तो हम इसके ऊपर अपना एक भी हाथ भी ना लगाएं. நம்முடைய இதயம் தான் அவருடைய ஆலயம் என்று சொல்கிறார். हमारा दिल ही उसका एक मंदिर है. அவன் நம்முடைய பாவங்களை துக்கத்தோடு அறிக்கை செய்து அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு நம்முடைய இதயத்துக்குள்ளே வருவார். हम अपने पापों को अगर दूर भगाने के लिए हम अपने मन की आत्मा से अगर पूरा दुख से हमने जो पाप किया उसको निकाल देते हैं, परमेश्वर इसमें निवास करेंगे. அவர் ஆவியா இருக்கிறார், இந்த கண்ணினாலே நாம் அவரை பார்க்க முடியாது. वो एक हवा के रूप में है, हम अपनी आंखों से उसको देख भी नहीं सकते. ஆனாலும் கூட அவரை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியா இருக்கிற தேவன் நம்முடைய இதயத்துக்குள்ள வந்து நம்முடைய பாவத்தெல்லாம் நீக்கி நமக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தருகிறார். हम वो हवा के रूप में है, हम उसको देख नहीं सकते. जब हम उसको पर विश्वास करते हैं तो हमारे शरीर के अंदर से जो पापों को निकाल के वो उसके अंदर प्रवेश करते हैं. நாம் இந்த கரண்ட் இருக்கிறதுனால இந்த லைட்டு ஃபேன் எல்லாம் ஒர்க் பண்றது நாம் பார்க்குறோம். ஆனாலும் அந்த எலக்ட்ரிசிட்டி அந்த கரண்ட்டை யாரும் பார்த்ததில்லை. जो बिजली जो तारों के सारे आती है उसको हम देख नहीं सकते, उसके सारे पंखा भी चलता है, लाइट भी जलती है, इस चीज को हम देख सकते हैं, महसूस कर सकते हैं. கரண்ட் வரலன்னா உடனே லைட் எல்லாம் ஆஃப் ஆயிரும், உடனே அந்த இடம் இருட்டாயிருது, உடனே கரண்ட் வரலன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். अगर लाइट नहीं बिजली नहीं है तो ये पूरा लाइट बंद हो जाएगा, फैन बंद हो जाएगा, इसी चीज को हम महसूस करते हैं कि लाइट चला गया. எப்படி கரண்டை பார்க்க முடியாது அதே போலதான் கடவுளை கூட பார்க்க முடியாது. அவர் சக்தியாக ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். अगर जिस प्रकार से हम बिजली को नहीं देख सकते उसी प्रकार से हम परमेश्वर को भी नहीं देख सकते. वो एक शक्ति है, वो एक आत्मा है, वो एक हवा की तरह है. கரண்ட் வரும்போது அந்த லைட் எரியுது, ஃபேன் ஓடுறதெல்லாம் அந்த கிரியிலே பார்க்கிறோம், அந்த இடம் பிரகாசமாக இருக்குது. அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆவியா இருக்கிறதே நமக்குள்ளே இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும், நம்முடைய கிரியை மாறிடும், அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ முடியும். अगर प्रभु जिस प्रकार से हम लाइट को और बल्ब को पंखे को देखते हैं, बिजली आने पे ये चलते हैं, उसी प्रकार से परमेश्वर यीशु मसीह हमारे शरीर के अंदर हमारी आत्मा में प्रवेश करने के बाद में हमारा शरीर भी उसी प्रकार से प्रकाश से प्रज्वलित होगा. அவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை பிரகாசமா இருக்கும். நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள் உண்மையாகவே இவருக்குள்ளே ஆண்டவர் இருக்கிறான்னு அறிந்து கொள்வார்கள். अगर
हम परमेश्वर जब हम पाप से मुक्त हो जाएंगे, परमेश्वर हमारे अंदर जब हमारी आत्मा के अंदर आएंगे, तो हमारे आस पास के रहने वाले लोग हमारे ऊपर ये देखेंगे परमेश्वर इसके अंदर इस आदमी, ये आदमी परमेश्वर का रूप है। பாவ இருளிலே இருக்க ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கூட தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். நானே உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ये पापियों को पाप से छुटकारा पाने के लिए प्रभु यीशु मसीह भूमि पे आए और उन्होंने बताया कि मैं इस अंधेरे के ऊपर एक प्रकाश हूँ। அவங்க மறுபடியும் 9வது வசனம் பாருங்க, ரோமர் 5:9. रोमर अध्याय 5 में 9 वचन पढ़ते हैं। இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமானாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. अतः जबकि हम अब उसके लहू के कारण धर्मी ठहरे, तो उसके द्वारा परमेश्वर के क्रोध से क्यों न बचेंगे। அவை அவருடைய சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக தான் நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மை நீதிமானாக மாற்றுகிறார். परमेश्वर यीशु मसीह ने जो अपना लहू एक क्रॉस पे बहाया, उसी के द्वारा हमको एक धर्मी ठहराता है। அப்படி நீதிமானாக அவருடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டவர்கள் பிதாவுடைய கோபாக்கினை, பிதாவுடைய நியாயத்தீர்ப்பு, பிதாவுடைய தண்டனைக்கு தப்பித்துக் கொள்வார்கள். परमपिता परमेश्वर के जो क्रोध से हमको उसी लहू के द्वारा हमको शुद्ध करके ही वो बचाते हैं। 10வது வசனம், 10वां वचन, நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரன் மரணத்திலே அவருடைய ஒப்புரவாக்கப்பட்டோம். ஆனால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே। क्योंकि बैरी होने की दशा में उसके पुत्र की मृत्यु के द्वारा हमारा मेल परमेश्वर के साथ हुआ है, और फिर मेल हो जाने पर उसके जीवन के कारण हम उद्धार क्यों न पाए। அவை மனிதனுக்கும் கடவுளுக்கும் நடுவே வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை இறைவனோடு, கடவுளோடு, பிதாவாய் தேவனோடு அவர் ஒப்புரவாக்கிறார். परमात्मा के और हमारे मिलाप करवाने के लिए और परमेश्वर यीशु मसीह ने खुद को ही इस संसार में बलि किया। அப்படி ஒப்புரவாக்கப்பட்டவர்கள் மாத்திரமே அவருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும். और परमेश्वर यीशु मसीह को जानने वाले ही परमात्मा के द्वारे में प्रवेश कर सकते हैं। யாராவது இறந்துட்டா அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டாரு, முக்தி அடைந்தார், அமரர் ஆனார் சொல்கிறாரு. कुछ लोग आप देखते हैं वो अमर हो गया है, वो स्वर्ग में गया है, आप ये बात सुनते हैं। ஆனால் அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் இருக்கும்போது குடித்து வெறித்து எல்லா பாவங்களையும் செஞ்சிருப்பாரு. ஆனால் அவர் இறந்தவனே அமரர் ஆயிட்டார், கடவுள் ஆயிட்டாங்கிறாங்க. कुछ लोग देखते हैं वो इस संसार में रहते हुए दारू पीना, गंदे काम करना, वो सब गंदे काम तक करता है, लेकिन वो मरने के बाद उसको बोलते हैं कि ये अमर हो गया है। அது எப்படி திடீர்னு ஒரு இறந்தவனே பரிசுத்தவானாக கடவுள் போல அவர் மாற முடியுமா? वो कैसे भी इंसान इधर पाप करने पे मरने के बाद वो एक अच्छा इंसान बन सकता है क्या? அது ஒரு மூட நம்பிக்கை, அறியாமை. ये एक निर्बुद्धि इंसानों की एक सोच है। அவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாம் இந்த உலகத்தில் உயிரோடு இருக்கும்போது அவரை ஏற்றுக்கொள்ளும் போது நம்ம அப்படியே மாற்றுகிறார். அவருக்கு ஏற்ற அவருடைய பிள்ளைகளாக நம்ம மாற்றுகிறார். अगर हम इस संसार में रह करके यीशु मसीह को जब ग्रहण करते हैं, तो वो एक हमको अपने बच्चे के रूप में ग्रहण करता है और हमारे पापों को छुटकारा जाके हमारे को ग्रहण करते हैं। நம்மை பிதாவாகிய தேவனோடு ஒப்புரவாக்குவதற்காகத்தான் சிலுவையிலே பலியானார். இயேசு கிறிஸ்து ஒரு மத தலைவர் அல்ல, ஒரு மதத்தை உண்டாக்க வரவில்லை. इस संसार के प्रभु यीशु मसीह हमारे और परमात्मा के बीच के जो अंतर उसको खत्म करने के लिए आए। वो एक इस संसार में एक धर्म को उत्पत्ति करने के लिए नहीं आए। நமக்கும் பிதாவுக்கு இடையே இருந்த பகையை நீக்கி நம்மை பிதாவாகிய தேவனோடு, அந்த இறைவனோடு ஒப்புரவாக்குவதற்காக அவர் சிலுவையிலே பலியாவதற்காகவே இந்த உலகத்துக்கு வந்தார். इस संसार में प्रभु यीशु मसीह जो हमारे और परमात्मा के बीच में जो अंतर है उसको मिटाने के लिए और परमात्मा की जो इच्छा है उसको पूरा करने के लिए संसार में बलि होने के लिए भूमि पे आए। அதைத்தான் இந்த பந்தி கூட காட்டுகிறது. यही ये आपके सामने रखी ये जो टेबल है यही आपको दिखाती है। உங்களுக்காக என் இரத்தத்தை சிந்துகிறேன் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார். परमेश्वर यीशु मसीह ये हमको बताते हैं कि आपके लिए आपके कारण ही मैंने अपने लहू को इस क्रॉस पे बहाया है। கொலோசியர் 1:21. கொலோசியர் 1:21. முன்னே அந்நியராயும் துர்க்கிரியலினாலே மனதிலே சத்துக்களாய் இருந்த உங்களையும் பரிசுத்தராகவும் குற்றமற்றவர்களாகவும் கண்டிக்கப்படாதவர்களாகவும்
தமக்கு முன் நிறுத்தும்படியாக அவருடைய மாம்ச சரீரத்தில் அடைந்த மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கினார். तुम जब पहले निकाले हुए थे और बुरे कामों के कारण मन में बैरी थे, उनके अपने शारीरिक देह के मृत्यु के दौरान तुम्हारा भी मेल कर लिया, ताकि तुम्हें अपने सम्मुख पवित्र और निष्कलंक और निर्दोष बनाकर उपस्थित करो. நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கு முன்பாக அவரிடத்தில் வருவதற்கு முன்பாக நாம் அவருக்கு அந்நியராக இருந்தோம், சத்துக்களாக இருந்தோம், தேவனற்றவர்களாக இருந்தோம், நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தோம். हम प्रभु में यीशु मसीह में विश्वास करने से पहले हम उसके शत्रु थे, हम उनको ना जानने वाले थे. ஆனால் அவரை ஏற்றுக்கொண்டவுடனே அவர் சிலுவிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்முடைய பாவம்லாம் மன்னித்து நம்மை அவர் கண்டிக்கப்படாதவர்களாக, குற்றமற்றவர்களாக, மாசற்றவர்களாக அவருக்கு முன்பாக நிறுத்தும்படியாக அவர் சிலுவிலே பலியானார். प्रभु यीशु मसीह को हम ग्रहण करने के बाद में प्रभु यीशु मसीह ने अपने खून के द्वारा हमको शुद्ध करके परमात्मा से मिलने के लिए हमको एक बिना पाप वाला एक अच्छा इंसान, हमको एक पवित्र आत्मा वाला इंसान हमको बनाया. அவை இயேசு கிறிஸ்தவ மதத்திலே சேரதுனாலே பாவம் போகாது. एक क्रिश्चियन धर्म के अंदर आने से ही पाप को खत्म नहीं होते. கிறிஸ்தவ பண்டிகையிலே கொண்டாடினால் பாவம் போகாது. कोई भी क्रिश्चियन धर्म के कोई त्योहार को बनाने से उसका पाप खत्म नहीं होते. ஒழுங்கா சர்ச்சுக்கு வர்றதுனால பாவம் போகாது. चर्च में एक निरंतर चर्च में आने से भी उसके पाप खत्म नहीं होते. ஒழுங்கா ஆலயத்துக்கு வரலாம், பண்டிகைலாம் கொண்டாடலாம், கிறிஸ்தவ பேருக்கெல்லாம் எல்லாம் சரி, ஆனால் செத்தா நிறைய தான் போகும். किसी प्रकार से डेली हम चर्च में आ लें, किसी प्रकार से जो क्रिश्चियन लोगों के जो त्योहार होते उसको मना लें, उसी से हम छुटकारा नहीं पा सकते. वही उसी के अनुसार भी हम जाएंगे तो नरक में ही. இந்த கொலோசியர் 1:14 கூட அதை வாசிக்கிறோம். कोलोसियर 1 का 14 वचन पढ़ते हैं. கொலோசியர் 1:14 குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆகவே பாவமன்னிப்பாய் மீட்பு எங்கே இருக்கிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்திலே இருக்கிறது, அவருக்குள்ளே இருக்கிறது. பாவமன்னிப்பாய் மீட்பு जिसमें हमें छुटकारा अर्थात पापों की समाप्ति होती है. ஆகவே இயேசு கிறிஸ்துக்கு வெளியே நமக்கு மன்னிப்பே கிடையாது. प्रभु यीशु मसीह के से अलग होकर के हमको माफी ही नहीं है. ஆகவே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்றதுனால தான் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டு நமக்கு மீட்புனா ரட்சிப்பு என்றால் நரகத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை அவர் தருகிறார். प्रभु यीशु मसीह को हम जब ग्रहण करते हैं तो पाप से और नरक में जाने का जो रास्ता है उससे हमको छुड़ाते हैं. பாவமன்னிப்பையும் பாவத்திலிருந்து விடுதலையும் ஒரு புதிய வாழ்க்கை, ஒரு புதிய ஜீவனை ஒரு மதம் தராது, இயேசு கிறிஸ்து மாத்திரமே தர முடியும். कोई भी धर्म एक पाप से छुटकारा नहीं दिलाता और नरक से छुटकारा नहीं दिलाता. प्रभु यीशु मसीह ही पाप से और अपने नरक से छुटकारा दिलाते हैं. அவருடைய பதிலில் நம்ம பங்கு பெற போகிறோம். நம்ம நாமே சோதித்து பார்க்கலாம். हम अपने आप को जो बातें हमने सुनी है उसके द्वारा हम अपने आप को शुद्ध करेंगे. परमेश्वर की बातें हमारे मन के अंदर जो विचार है वो हम आगे दिखाएंगे. इस टेबल में अपना हिस्सा रखेंगे. This is a family table, family dinner. ஒரு குடும்பத்துக்கு உண்டான, ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு உண்டான பந்தி இது. ये पूरे एक परिवार के लिए एक मेज है. அதை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள், அவருடைய ஜீவனை பெற்றுக்கொண்டவர்கள், ஒரு புதிய சிருஷ்டியா ஜீவிக்கிறவர்கள், பாவத்திலிருந்து விடுதலை ஆனவர்கள், परिशुद्धमान जीविकर मात्रमे इधर पग पर मुड़ी. प्रभु यीशु मसीह को ग्रहण करने के बाद में जो भी इंसान उससे बुराई को छोड़ करके एक अच्छे इंसान से के रूप में वही लोग इसके अंदर अपना हिस्सा लगा सकते हैं. இயேசு கிறிஸ்துவை நம்பாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள் அல்ல. कोई भी इंसान प्रभु यीशु मसीह में जो विश्वास ना है वो इसमें कृपया करके इसमें हाथ भी ना लगाए. அவன் இயேசு கிறிஸ்துவை உள்ளத்திலே சந்தோஷமா ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமே அவருடைய பிள்ளைகளாக அவர் மாற்றுகிறார். அவர்கள் தான் அவருடைய குடும்ப அங்கத்தினர்கள், அவர்கள் தான் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியும். प्रभु यीशु मसीह को ग्रहण करने वाले को अपने बच्चे को हंसी खुशी इस टेबल के अंदर हिस्सा देने के लिए वो आमंत्रित करते हैं. அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இந்த பந்தியிலே பங்கு பெற முடியாது. कोई भी परमेश्वर को अगर ग्रहण नहीं किया तो इसके अंदर कोई भी हिस्सा ना लगाए. இந்த பந்தி எதை காட்டுகிறது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். ये मेज अपने आप को क्या दिखाती है? प्रभु यीशु मसीह जल्दी सी वापसी आ रहे हैं. யாரெல்லாம் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக அவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்டவர்களாக
பரிசுத்தமா அந்த உலகத்தில் ஜீவிக்கிறார்களோ அவளை அழைத்து செல்ல வரப்போகிறார் என்பதை இந்த பந்தி காட்டுகிறது. परमेश्वर के द्वारा जो जो इंसान पवित्र हुए हैं, जो परमेश्वर को ग्रहण किया है, उनके आने के समय के बारे में यही टेबल आपको दिखाती है. நான் வருமளவும் என்னை நினைவு கூர்படி இதில் பங்கு பெறுங்கள் என்று சொன்னார். मेरे आने के समय में आप मेरे बारे में सोच करके इसके अंदर हिस्सा लगाएं. அப்ப அவர் சீக்கிரம் வரப்போகிறேன் என்று அவர் சொல்கிறார். वो जल्दी परमेश्वर यीशु मसीह जल्दी आ रहे हैं, वो बता रहे हैं. முதலாவது வந்தது எவ்வளவு உண்மையோ வரலாறே ரெண்டாக பிரித்தார், கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் என்று. पहले परमेश्वर यीशु मसीह आए, वो उसको जो सच्चाई है वो पहले रखी हुई है. அதே மாதிரி திரும்ப ரெண்டாம் தானே வரப்போகிறார், அதுவும் நடக்க போற ஒரு உண்மையான ஒரு சம்பவம். वो दोबारा प्रभु यीशु मसीह आने वाले हैं, ये एक सत्य बात है. அந்த அவருடைய வரைக்கு நாம் ஆயத்தமா இருக்கிறோமா? நம்ம ஆயத்தப்படுத்துறதுக்காக இந்த பந்தி வைக்கப்பட்டிருக்கு. हम अपने आप को उनके आने के समय के लिए समर्पित करें, यही उसी यही टेबल अपने आप को दिखाती है. நம்ம நாம சோதித்து பார்த்து பாத்திரங்களாக இந்த பந்தியிலே பங்கு பெற வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். प्रभु यीशु मसीह क्या देखते हैं? हम अपने आप को समर्पित करके आंडवर यीशु मसीह के अंदर समर्पित करके इस टेबल में अपना हिस्सा लगाएं. நாம் பாத்திரங்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்களாக அவருக்காக ஜீவிக்கிறவர்களாக இந்த பந்தியில் பங்கு பெறலாம். परमेश्वर यीशु मसीह के लिए हम जीवित रहे, इस परमेश्वर यीशु मसीह के अंदर हम जीवित रहे, वही इंसान के अंदर अपना हिस्सा लगाए. நம்ம அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாம், பாத்திரங்களாக இந்த பந்தியில பங்கு பெறலாம். अपने आप को समर्पित करके प्रभु यीशु मसीह के अंदर विश्वास से समर्पित करके इसमें अपना हिस्सा लगाएं. ஜெபம் பண்ணலாம். ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கலாம். நம்ம நேர்மை சோதித்து பார்க்கலாம். Let us examine ourselves. நம்ம நாமே சோதித்து